ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் பார்த்திங்கன்னா திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண திருக்கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காரைக்குடியிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருப்பத்தூர் என்ற ஊர். இங்கிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் சென்றால் திருக்கோஷ்டியூரை அடையலாம். சௌமிய நாராயண திருக்கோவில் இது 108 திவ்ய தேசங்களில் 95வது திருத்தலம் ஆகும். இந்த ஆலயத்தில் செய்யப்படும் விளக்கு நேர்த்திக்கடன் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு வந்து பிரார்த்தனை செய்பவர்கள் ஒரு அகல் விளக்கு வாங்கி மூலவரின் முன்பாக வைத்து வீட்டிற்கு எடுத்து செல்கிறார்கள். அந்த விளக்கில் காசும் துளசியும் வைத்து சிறு பெட்டியில் வைத்து மூடி வீட்டில் பூஜை அறையில் வைக்கிறார்கள். இந்த விளக்கில் பெரும்பாலும் லட்சுமியும் எழுந்தருள்வதாக ஐதீகம். இவ்வாறு செய்தால் பக்தர்களின் நியாயமான வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. வேண்டுதல் நிறைவேறியவர்கள் மாசி மாத தெப்பத் திருவிழாவின் போது இந்த விளக்குடன் மற்றொரு நெய் விளக்கை தீர்த்தக்கரையில் ஏற்றி வைத்து வழிபடுகின்றனர். அந்த நேரத்தில் புதியதாக வேண்டுதல் செய்ய வரும் பக்தர்கள் இந்த விளக்கை எடுத்துச் செல்கின்றனர். உட்காந்து இறங்க, விழுந்துருவேன். அடுத்ததான் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை வந்திருக்கோம். பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானின் 6 வீடுகளில் 6வது வீடாகும். இந்த திருத்தலத்தில் தான் முருகன் ஒரு சிறுவனாக வேடமிட்டு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு ஔவையாரின் அகங்காரத்தை போக்கினார். பழங்களும் மரங்களும் நிறைந்த சோலைக்கு மத்தியில் அமைந்திருப்பதால் இப்பெயர் பெற்றது. அடிவாரத்தில் கள்ளழகர் கோவிலும் மலை உச்சியில் முருகப்பெருமான் கோவிலும் இருப்பதால் சைவ வைணவ ஒற்றுமைக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. மேலும் இங்கு சிலம்பாரி தீர்த்தம் நூபுர கங்கை என்ற பெயரில் ஓடுகிறது. இந்த ஆலயத்தில் மொட்டையாடா யார் மொட்டை போட்டிருக்கா? பழமுதிர்ச்சோலைக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் குட்டீஸும் எங்கேயும் போகலை. பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து உட்காந்துருந்தோம். அங்கே நிறையா குரங்கு இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. குரங்கு பக்கத்துலேயே போயிட்டு இருந்தாங்க. குரங்கு கடிச்சிருண்டா, போகாதீங்க. இருந்தா வெண்பா இங்க வா. வெண்பா பிருந்தா கடிச்சிருண்டி, கடிச்சிரும் சொல்லிட்டேன் நான். கைட்டு எடுத்து குடிக்க தெரியாதுல்ல. கை இருக்கு ஆனா எடுத்து குடிக்க தெரியாது அதுக்கு. அப்படி குடிக்குது கொட்டி கொட்டி தண்ணிய.